என் பேர் நாராயணன். நான் இந்த கடையை நடத்துறதுக்காக சின்ன வயசுலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த கடையை காய்கறி கடையும் பழக்கடையும் வச்சிருக்கிறேன் இந்த ஊரில். இந்த கடைக்காக ஒரு நல்ல பேர் இருக்குது மக்கள்கிட்ட. நானும் தரமான பொருளுங்களை இந்த மக்களுக்காக கொடுத்துட்ருக்குறேன். ரொம்ப காலமாக இந்த ஊரில் நான் கடையை வச்சு நடத்திக்கிட்டதுனால நல்ல பேர் இருக்குது இந்த. ஆனால் திடீர்னு எனக்கு ஒரு சர்க்கிள் ஒன்று லைட்டாக தென்படுது. கொஞ்ச நாளாகவே என்னுடைய வியாபாரம் லைட்டாக குறையுது. சரக்கும் குறிப்பிட்ட நேரத்தில் கடைக்கு சேர முடியல. அதனால் மக்களுக்கும் நான் சரிவர இப்போ முன்ன போல் சப்ளை பண்ண முடியல. சில ஹோட்டலுக்கு கொடுத்துட்டு இருந்தேன், அந்த ஹோட்டலுக்கும் நமக்கு வேண்டான்ட்டாங்க. இவ்வளோ சோர்வுலேயும் பசங்களை காலேஜுக்கு படிக்க வைக்கணும், வீட்டு வாடகை கொடுக்கணும், வீட்டில் அவங்களுக்கும் உடல்நிலை கொஞ்சம் பாதிச்சிருக்கு. இது நடுவில் எனக்கு இந்த ஹவுஸ் ஓனரும் என்னை கடை காலி பண்ண சொல்கிறாரு. இப்படி இருக்கும்போது நான் எப்படி இந்த மனதைரியத்தோடு இதெல்லாம் நான் மீண்டு வரப்போகிறேன்னு எனக்கு தெரியல. ஆல்ரெடி என் பையன் ஆஞ்சநேயர் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு இருந்தான். என்னப்பா இப்படி சோர்ந்து போய் உட்காந்துருக்க, நீ இது போல் உட்காந்து நான் பார்த்ததே இல்லையே, நல்லது நான் இருப்பேன், ஏன் திடீர்னு இது போல் சோர்ந்துருக்க அப்படின்னு கேட்கும்போது நான் சொன்னேன், இல்லைடா கொஞ்ச நாளாக வியாபாரம் சரியில்லாமல் இருக்கு, இருப்பா இதுக்கெல்லாம் ஒரு வழி இருக்குது, நான் சொல்கிறேன். என்னடா வழி இது, திடீர்னு இப்படி சொல்கிறீடா நீ, இந்த பஞ்சமுக ஆஞ்சநேயர் வாங்கிட்டு வைக்கலாம்ப்பான்னு சொன்னான். சரிடா உன் கையாலே வாங்கிட்டு கடையில் வெயிட்டான்னு சொன்னேன். அவனும் ஆன்லைனில் பார்த்துட்டு ஆர்டர் பண்ணி என் கையில் கொண்டு கொடுத்தான். எங்கள் பையன் கொடுத்த அந்த பஞ்சமுக ஆஞ்சநேயர் கவசத்தில் 2 ஆஞ்சநேயருடைய டாலர் இருந்தது. அந்த $2 $1 நான் அணிஞ்சிக்கிட்டு இன்னொரு டாலரை என் பையனுக்கு அணிவிச்சேன். அதுக்கப்புறம் சக்கரம் போல் இந்த ஒரு இதை கொடுத்தான் என் பையன். இதை எப்பொழுதும் உங்களுடைய கடையில் வச்சுருங்க, அப்படி இல்லைன்னா உங்கள் பாக்கெட்லேயே வச்சுக்கப்பா, நீ உங்களுக்கு எந்த ஒரு தீங்கு நடக்காதுன்னு அவன் மனப்பூர்வம் சொன்ன பிறகு நான் பாக்கெட்லேயே வச்சதுனால இப்போ எனக்கு மன நிறைவு ரொம்ப வந்திருக்கு. இந்த பஞ்சமுக ஆஞ்சநேயர் எங்கள் கடைக்கு வந்த பிறகு இந்த கடை பழைய நிலைமைக்கு மறுபடியும் திரும்பி வந்துருக்கு. எங்கடா இந்த கடை நம்ம விட்டுட போகிறோம்னு நினச்ச ஒரு காலகட்டத்தில் இந்த ஆஞ்சநேயர் வந்த பிறகு வியாபாரமும் அமோகமாக நடைபெற்றிருக்குது. ₹1000 வியாபாரம் ஆகிருந்த கடையில் இப்போ பல ₹1000 வியாபாரம் ஆகிட்டுருக்கு. பல ஹோட்டலுங்களுக்கு சப்ளை பண்ணுற அளவுக்கு இப்போ எனக்கு ஆர்டர் வந்துட்டுருக்கு. பல கல்யாண சத்திரத்துங்களுக்கு ஆர்டர் கேட்டிருக்காங்க. 2 பேர் இந்த கடையில் இன்றைக்கி டெய்லி ரெகுலராக 10-20 பேர் போய் இப்போ 100 கணக்கில் வர ஆரம்பிச்சிட்டாங்க. பணமும் எனக்கு லாபம் நிறைய வந்துட்டுருக்கு. இந்த ஆஞ்சநேயருக்கு தான் நான் ரொம்ப நன்றியை சொல்லணும். இந்த பிரச்சனைகளால் இனி கவலைப்படாதீங்க, உடனே பஞ்சமுக ஆஞ்சநேயரை வீட்டுக்காழுங்க. இந்த ஸ்ரீ பஞ்சமுக ஆஞ்சநேயர் கவசம் மிகவும் சக்தி வாய்ந்த ஆஞ்சநேயர் பிறந்த ஊரான அஞ்சனாதிரி எனும் புண்ணிய பூமியில் சிறந்த குருமார்களால் பஞ்சவேள்வி செய்து 48 நாட்கள் மந்திரம் ஓதப்பட்டு மகா பிரசாதமாக உங்களிடம் வருகிறது. இதனை உடனே ஆர்டர் பண்ண ஸ்கிரீனில் தெரியும் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. நான் ஒரு டிராவல் ஏஜென்சியில 4-5 வருஷமா வேலை பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு கல்யாணமும் ஆயிடுச்சு. அன்னன்னைக்குள்ள சம்பளம் என்ன உண்டோ அதை கொண்டு போய் என் மனைவி கிட்ட கொடுக்கும்போது எப்படா நம்ம வாழ்க்கை முன்னேறுங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனா நாட்கள் மட்டும் கடந்து போய்கிட்டே இருந்துச்சு. டெய்லியும் ஒவ்வொருத்தவங்க கிட்ட வேலைக்கு போயிட்டு சாயந்தரம் அந்த சம்பளத்தை வாங்கிட்டு என் மனைவி கிட்ட கொடுக்கும்போது எப்படியாச்சும் நம்ம வாழ்க்கை முன்னேறாதா அப்படிங்கிற ஏக்கம் எங்களுக்குள்ள இருந்துச்சு. நானும் என்ன பண்றதுன்னு தெரியாம என் குடும்பத்துக்காக டெய்லி இதே டிரைவர் வேலையை நான் கண்டினியூ பண்ணிட்டு இருந்தேன். என்னை விட என் ஒய்ஃப் தான் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. நானும் என்ன பண்றதுன்னு தெரியாம இப்படியே என் வாழ்க்கை போயிருமோன்னு பயந்து இருக்கும்போதுதான் டிவியில ஸ்ரீ பஞ்சமுக ஆஞ்சநேயர் கவசத்தோட விளம்பரத்தை பார்த்தேன். அந்த விளம்பரத்துல ஸ்ரீ பஞ்சமுக ஆஞ்சநேயரோட சிறப்பு அம்சங்களை பத்தி சொன்னாங்க. அது வாங்கணும் அப்படின்னா நம்ம வாழ்க்கை மாறுங்கிறத பத்தியும் சொன்னாங்க. எனக்குள்ள ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. எனக்கு ஏதோ நல்ல காலம் பிறக்க போகுதுங்கிற எண்ணமும் வந்துருச்சு. நான் உடனே அந்த பஞ்சமுக ஆஞ்சநேயர் கவசத்தை ஆர்டர் பண்ணி வாங்கினேன். இந்த பஞ்சமுக ஆஞ்சநேயர் கவசத்தை வீட்டுக்கு வாங்கிட்டு வந்த உடனே நமக்கு நல்ல காலம் பிறந்துருச்சுன்னு என் மனைவி சொன்னான். உண்மையிலேயே நல்ல காலம் பிறந்துருச்சுங்க. டெய்லி சம்பளத்துக்கு போய்கிட்டு இருந்த எனக்கு கார் வாங்குற யோகமும் வந்துச்சு. இந்த பஞ்சமுக ஆஞ்சநேயர் கவசத்துல இருக்கிற பஞ்சமுக ஆஞ்சநேயரை வீட்டு வாசல்ல வச்சு பூஜை பண்ண ஆரம்பிச்சேங்க. அதோட வந்த பஞ்சமுக ஆஞ்சநேயர் டாலரை நானும் என் மனைவியும் கழுத்துல மாட்டிக்கிட்டோம். அது கூடவே வந்த பஞ்சமுக ஆஞ்சநேயரோட எந்திரத்தையும் டெய்லி வேலைக்கு போகும்போது மறக்காம என் பாக்கெட்ல எடுத்துட்டு போயிடுவேன். நான் சொன்னா நம்ப மாட்டீங்க, எப்போ இந்த பஞ்சமுக ஆஞ்சநேயர் கவசம் என் வீட்டுக்கு வந்துச்சோ அன்னையில இருந்தே எனக்கு சவாரியும் அதிகமாச்சு, என்னோட பணப்புழக்கமும் அதிகமாச்சு.
அப்படி சம்பாதிச்ச காசை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து லோன் போட்டு நான் இப்போ ஒரு காரும் வாங்கிட்டேங்க. இப்போ நான் ஒரு சொந்த வண்டிக்கு முதலாளிங்க. நானும் என் மனைவியும் இப்போ சந்தோஷமா இருக்கிறதுக்கு காரணமே இந்த பஞ்சமுக ஆஞ்சநேயர் கவசம் தாங்க. ஸ்ரீ பஞ்சமுக ஆஞ்சநேயர் கவசத்தில் உள்ள பஞ்சமுக ஆஞ்சநேயரை உங்கள் வீட்டில் உள்வாசலில் வைத்து தினமும் பூஜை செய்து வந்தால் உங்கள் வீட்டில் உள்ள எதிர்மறை சக்தி அகலும், நினைத்த காரியம் நடைபெறும். ஹனுமன் சாலிசா குறித்த ஆஞ்சநேயர் டாலரை அணிந்து அதனை தினமும் படித்து வந்தால் உங்கள் வாழ்க்கையில் எதிர்பார்த்த வெற்றி உங்களை தேடி வரும். இன்னும் ஏன் கவலைப்படுகிறீர்கள்? உடனே ஆர்டர் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ பல பிரச்சனைகளை மாட்டி தவிக்கிறோம். அது பண பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, வேலையில்லா திண்டாட்டம், வியாபாரம் ஒழுங்காயில்லை, இப்படி நிறைய சொல்லிட்டே போகலாம். இது எல்லாத்தையும் கடவுளால் மட்டும்தானே தீர்க்க முடியும். இந்த பிரச்சனைகள் எல்லாம் இல்லாமல் செய்வதற்கு தான் நம் கண்முன்னே வாழும் கடவுளான ஸ்ரீ ஆஞ்சநேயரின் அருள் பெற்ற பஞ்சமுக ஆஞ்சநேயர் கவசம். இந்த பஞ்சமுக ஆஞ்சநேயர் சாதாரணமா அவங்க கிட்ட வருதா? இல்லை. மிகவும் சிறப்பு வாய்ந்த ஆஞ்சநேயர் பிறந்த ஊரான அஞ்சனாத்திரியில் மகா வேள்விகள் செய்து 48 நாள் முறையாக மந்திர ஜபம் செய்யப்பட்டு ஸ்ரீ மகா ஆஞ்சநேயரின் கவசம் உங்களிடம் வருகிறது. இந்த ஆஞ்சநேயர் கவசத்தில் பஞ்சமுக ஆஞ்சநேயரின் எந்திரம், ஹனுமன் புகழ் பாடும் ஹனுமன் சாலிசா பொறிக்கப்பட்ட செயினுடன் கூடிய டாலர் மற்றும் 48 நாள் சிறப்பு பூஜை செய்த ரக்ஷை உங்களுக்கு மகா பிரசாதமாக அனுப்பப்படும். கடன் பிரச்சனை, தொழில் பிரச்சனை, வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லையா? பணவரவு தடைபடுகிறதா? வீட்டில் நிம்மதி இல்லையா? நோய் நொடிகளில் இருந்து காத்து பணவரவை அதிகரிக்க செய்ய ஸ்ரீ பஞ்சமுக ஆஞ்சநேயரின் பரிபூர்ண அருள் பெற்ற ஸ்ரீ பஞ்சமுக ஆஞ்சநேயர் கவசம். நீங்கள் பட்ட அனைத்து கஷ்டங்களுக்கும் ஒரே தீர்வு. உடனே ஸ்ரீ பஞ்சமுக ஆஞ்சநேயரை வீட்டிற்கு அழையுங்கள். ஒருவருக்கு நல்ல நேரம் காலம் எப்போ வரும்னு இயங்காத நாளே கிடையாது. பஞ்சமுக ஆஞ்சநேயர் கவசத்தை வாங்க நினைச்சாலே நல்ல நேரம் வரும். நல்ல நேரம் வந்தால்தான் பஞ்சமுக ஆஞ்சநேயர் கவசத்தை வாங்க முடியும். நீ உங்க வாழ்க்கையில நல்ல நேரம் வர வேண்டாமா? பஞ்சமுக ஆஞ்சநேயர் கவசத்தை நம்பிக்கையோட வாங்குங்க. உங்க வாழ்க்கையில நல்ல நேரம் ஆரம்பிக்கும். ஸ்ரீ பஞ்சமுக ஆஞ்சநேயர் கவசத்தில் உள்ள பஞ்சமுக ஆஞ்சநேயரை உங்கள் வீட்டில் உள்வாசலில் வைத்து தினமும் பூஜை செய்து வந்தால் உங்கள் வீட்டில் உள்ள எதிர்மறை சக்தி அகலும், நினைத்த காரியம் நடைபெறும். ஹனுமன் சாலிசா குறித்த ஆஞ்சநேயர் டாலரை அணிந்து அதனை தினமும் படித்து வந்தால் உங்கள் வாழ்க்கையில் எதிர்பார்த்த வெற்றி உங்களை தேடி வரும். இன்னும் ஏன் கவலைப்படுகிறீர்கள்? உடனே ஆர்டர் பண்ணுங்க. ஸ்ரீ பஞ்சமுக ஆஞ்சநேயர் கவசத்தில் உள்ள பஞ்சமுக ஆஞ்சநேயருடன் ஹனுமன் சாலிசா குறித்த செயினுடன் கூடிய டாலர் 1+1 ஆஃபர் உங்களிடம் வருகிறது. உடனே ஸ்ரீ பஞ்சமுக ஆஞ்சநேயரை வீட்டிற்கு அழையுங்கள். இந்த பஞ்சமுக ஆஞ்சநேயரின் கவசத்தில் உள்ள பஞ்சமுக ஆஞ்சநேயர் உங்கள் வீட்டின் உள்வாசப்படியில் மாட்டி தினமும் அதற்கு பக்தியுடன் பூஜை செய்து நீங்கள் வெளியே செல்லும் போது வணங்கி சென்றால் உங்களுக்கு பணவரவு தங்கு தடையில்லாமல் கிடைக்கும். வெளியிலிருந்து வீட்டுக்குள் வரும் பிரச்சனைகளை தடுத்து காப்பார் இந்த பஞ்சமுக ஆஞ்சநேயர். இந்த பஞ்சமுக ஆஞ்சநேயர் கவசத்துடன் கொடுத்த எந்திரத்தை நீங்கள் வெளியில் செல்லும் போது எடுத்து சென்றால் உங்களுக்கு எதிரிகளின் தொல்லை இருக்காது, வளர்ச்சி மேன்மேலும் உயரும். இந்த பஞ்சமுக ஆஞ்சநேயர் கவசத்துடன் ஹனுமன் சாலிசா பொறிக்கப்பட்ட டாலரை அணியும் போது உங்களுக்கு எதிரிகளின் தொல்லை இருக்காது, மனம் சுத்தமாகும், போகும் இடமெல்லாம் வெற்றி. ஸ்ரீ பஞ்சமுக ஆஞ்சநேய கவசம். இந்த கலியுகத்துல நீங்க படுற எல்லா கஷ்டங்களையும் போக்கக்கூடியவர் தான் இந்த பஞ்சமுக ஆஞ்சநேயர். பஞ்சமுக ஆஞ்சநேய கவசம் ஸ்ரீ ராமபிரானின் தூதனும் பக்தனும் ஆகிய ஆஞ்சநேயர் அருளியது. நீங்கள் இதுவரை அனுபவித்த கஷ்டங்கள் மற்றும் துயரங்கள் அனைத்திற்கும் இந்த பஞ்சமுக ஆஞ்சநேயர் கவசம்தான் ஒரே தீர்வு. கடன் பிரச்சனை, தொழில் பிரச்சனை, வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லையா? பணவரவு தடைபடுகிறதா? வீட்டில் நிம்மதி இல்லையா? நோய் நொடிகளில் இருந்து காத்து பணவரவை அதிகரிக்க செய்ய ஸ்ரீ பஞ்சமுக ஆஞ்சநேயரின் பரிபூர்ண அருள் பெற்ற ஸ்ரீ பஞ்சமுக ஆஞ்சநேயர் கவசம். நீங்கள் பட்ட அனைத்து கஷ்டங்களுக்கும் ஒரே தீர்வு. உடனே ஸ்ரீ பஞ்சமுக ஆஞ்சநேயரை வீட்டிற்கு அழையுங்கள். நம்ம எல்லாருக்கும் இன்னைக்கு நவீன காலத்துல இருக்கிற ஒரே பிரச்சனை பணம், வேலை. கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாலும் அந்த பணம் நம்ம கிட்ட தங்க மாட்டேங்குது. அப்படியே சேர்த்த பணம் நம்ம மருத்துவ செலவுக்கே போயிடுது. இதுதான் நம்ம எல்லாருக்கும் இருக்கிற குறை. இந்த பஞ்சமுக ஆஞ்சநேயர் கவசத்தில் உள்ள பஞ்சமுக ஆஞ்சநேயர் உங்கள் வீட்டுக்கு வந்தால் உங்கள் குடும்பத்தில் உள்ள பிரச்சனை, மருத்துவ செலவு, வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு மற்றும் பணவரவு மற்றும் சகல ஐஸ்வர்யங்களையும் அள்ளி தருவார் இந்த பஞ்சமுக ஆஞ்சநேயர். இன்னும் ஏன் கவலைப்படுறீங்க? இந்த பஞ்சமுக ஆஞ்சநேயர் கவசத்தை வாங்கி செல்வ செழிப்போட சந்தோஷமா இருங்க.